நம்ம இன்னைக்கு ஹோட்டல் சுவையில் எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், அதே மாதிரி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடவுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாய் ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், அதில் பாதி அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. அடுத்து அதே எண்ணெயில் 1/4 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தேங்காயோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு இதையும் முழுமையாக ஆற வச்சுருங்க. எல்லாமே ஆறினதுக்கப்புறமா நம்ம இப்போ வதக்கின பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2-3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. தாளிதம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கலந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி சேர்க்கணும். நான் குறைப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம். சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கிரேவி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்கும், அதனால் இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு வறுபட்டு வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ நீங்களே பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்ல ஒரு ட்ரையான கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் ஹோட்டலில் கிடைக்கிறது போல் முட்டை மசாலா டேஸ்ட் வரும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வறுத்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்ய போகிற கிரேவியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 7 அவிச்ச முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு மறுபடிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் இந்த முட்டையில் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட ஃப்ளேவர்லாம் இறங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட வெந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு நல்ல மணமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான முட்டை மசாலா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறந்துடாமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.